வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கணவரை பிரிந்த பிறகுதான் தினமும் அழுது இருக்கிறேன். வாழ்க்கை கொடுத்த குட்டி, வாழ்க்கையை கொடுத்தது இவங்க தான். குட்டி பத்மினி நளினி கண்ணீர் பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கணவரை பிரிந்த பிறகுதான் தமிழ் சினிமாவில் 80 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நளினி. ஒத்தையடி பாதையிலே என்ற படத்தின் மூலம் முதன்முறையாக சினிமாவில் அறிமுகமாகியிருந்தார். அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி, பிரபு, விஜயகாந்த், ராமராஜன், சத்யராஜ், மோகன் என அன்றைய காலகட்டத்தில் இருக்கும் முன்னணி நடிகருடன் பல படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. இவங்க நடித்த ராமராஜனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு சினிமா விட்டு விலகிய நளினி தனது குழந்தையை கவனித்து வந்தாங்க. இந்த தம்பதிகளுக்கு அருண் மற்றும் அருணா என்ற இரட்டை குழந்தைகள் இருந்த நிலையில் ராமராஜனும் இவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே விவாகரத்து பெற்று பிரிந்திருக்காங்க. விவாகரத்துக்கு பின்பு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் நடிக்க வந்த நளினி தொடர்ந்து சீரியல் மற்றும் சினிமாவில் நடித்து வராங்க. அண்மையில் யூடியூப் சேனல் கொண்டிருக்கு பேட்டியளித்த அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. நான் என் கணவரை பிரிந்து கொஞ்சம் காலம் சினிமாவில் நடிக்காமல் இருந்தேன். அதற்கு பிறகு வேறு வழி இல்லாதால் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து எது வேண்டாம் என நினைத்து ஒதுங்கியிருந்தேனோ அதை மீண்டும் செய்வதை நினைத்து அழுதிருந்தேன். ஆனால் அந்த நடிப்பு தான் குழந்தைகளை என்னையும் காப்பாற்றுச்சு. இந்த கஷ்டத்தை போய் சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் என்னுடைய கருமாரி அம்மன் கிடைத்தான் அழுவேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் வேண்டாம், நான் சினிமா விட்டே விலகியிருந்தேன் என்று திரும்ப திரும்ப நடிக்க சென்றேன். மீண்டும் சினிமாவில் நடிக்க தேடி வந்தபோது டி ராஜேந்திர சார் தான் காதல் அழிவதில்லை படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்க என்னை பார்த்து அழுவார். என்னுடைய ஹீரோயினி உஷாவிற்கு இந்த நிலைமையா என்று அழுவாங்க. அவரால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியலை. அவ்வளோ ஒரு அன்பான இயக்குனர் அவர். என் மீது ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தார். எப்போதுமே உன்னால் இதை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதே போல் இன்றைக்கு நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. காரணம் குட்டி பத்மினி தான். அவங்க தான் எனக்கு கிருஷ்ணதாசியில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த சீரியலை நடித்தபோது குட்டி பத்மினி, ரச்சிதா 2 பேருமே என்னை குழந்தை போல பார்த்து கொண்டாங்க. சீரியலில் முதல் நாள் நடிக்க வந்தேன். நடிக்க முடியாமல் போய்விட்டது. 2ஆம் நாள் வந்தேன். பிராண்டிங் எனக்கு புதிதாக இருந்ததால் போய்விட்டேன். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா குட்டி பத்மினி வந்து என்னை அரண் போல பக்கத்தில் இருந்து என்னை பார்த்து கொண்டாங்க. அந்த கிருஷ்ணதாசி சீரியல் மட்டுமே இல்லை என்றால் என்னால் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது என்று நடிகை நளினி அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.